சீதனம் என்று வரும் பொழுது வெறும் பெயரில் மட்டும் சீதனம் அல்ல, எங்களால் முடிந்த சீதனத்தை எங்களால் ஒவ்வொரு பகுதிக்கும் எங்களால் வழங்க முடியும் என்கிற விதத்தில் தான் இந்த அறக்கட்டளை இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு மிகப்பெரிய சீதனமாக இந்த நூலகத்தை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். எப்படி தந்தை பெரியாருக்கு அந்த கைத்தடி அழகோ, எப்படி பேரறிஞர் அண்ணாவிற்கு பேச்சு அழகோ, எப்படி முத்தமிழர் கலைஞருக்கு அந்த பேனா அழகோ, அதுபோல இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த நூலகம் மிக அழகாக நேர்த்தியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்று நான் பார்க்கும் உள்ளபடியே நான் பெருமையாக. மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீரராக வர வேண்டும் என்று சொன்னா முதல்ல என்ன பண்றோம், ஒரு வார்ம் அப் பண்றோம். எந்திரிச்ச உடனே ஒரு வார்ம் அப் பண்றோம். அது பொறுமையா நடக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் கொஞ்சம் வேகமா நடக்கும். அப்புறம் ஜாகிங் பண்றோம். அதுக்கப்புறம் தான் வேகமாவே ஓட ஆரம்பிக்கணும். ஆனா வேகமாக ஓட தொடங்கி விட்டால் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போன்றுதான் சிறிய சிறிய புத்தகம் 20 பக்கம் ஒரு கார்ட்டூன் சார்ந்த புத்தகத்தை எடுத்து படிங்க. சின்ன பிள்ளைங்கலாம் ஒரு 10 பக்கம், ஒரு 5 பக்கம், அப்புறம் ஒரு 20 பக்கம், ஒரு 30 பக்கம் என்று தொடர்ந்து போகும்போது உங்களை அறியாமல் அந்த வாசிப்பு பழக்கம் வர தொடங்கிவிடும். ஆனாதான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தையே இன்றைக்கு உருவாக்கி ஏறத்தால் 200க்கும் மேற்பட்டிருக்கின்ற தலைப்புள்ள புத்தகங்கள், சிறிய புத்தகத்திலிருந்து பெரிய புத்தகம் வரைக்கும் நாங்க கொடுத்து அந்த புத்தகத்தை எல்லாம் பிள்ளைகள் படித்துட்டு நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு கிராமத்தில் நான் பார்க்கும் பொழுதும் சரி, அது சென்னையிலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய தகவல் மூலமாக நான் சொல்றேன், ஒவ்வொரு நிறைய பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பல லட்சம் பிள்ளைகள் அந்த 200 தலைப்பில் இருக்கின்ற புத்தகத்தை படிச்சு அவங்க இன்னைக்கு ஒரு எழுத்தாளராக மாறி இருக்கிறார்கள். இன்னைக்கு அவர்கள் ஒரு படைப்பாளியாக மாறி இருக்காரு. சார் நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன் சார், நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் சார், இந்தாங்க சார் என்று எனக்கு பல பிள்ளைகள் என்னும் வழங்குவதை என்னால் பெருமையாக பார்க்க முடியும்.